ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின். இது வந்து கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் கூட நம்ம சொல்லலாம். இதுல வந்து ஓகே இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இது புரியும். ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆஸ்மாட்டிக் பிரஷரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, 300 கெல்வின்ல 36 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் வந்து பிரசன்ட் இன் 1 லிட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் ஹேஸ் அன் ஆஸ்மாட்டிக் பிரஷர் குடுத்துருக்காங்க. இஃப் த ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் 1.52 இருந்துச்சு அப்படின்னா, சேம் டெம்பரேச்சர்ல வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன்? அதாவது என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன்ல எல்லா டீட்டெயிலும் குடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டிஷன்ல ஒரு ஆஸ்மாட்டிக் பிரஷர் குடுத்துருக்காங்க. அதோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு குடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன், என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இஃப் த ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் 1.52 bar at the same temperature, what would be concentration? அப்ப நமக்கு வந்து ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, pi is equal to CRT. இது அங்க Cன்றது வந்து நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன். அப்ப pi ஆஸ்மாட்டிக் பிரஷர் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க, 1.52 வந்து குடுத்துருக்காங்க. which is equal to concentration நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பார்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னா 0.08314. டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து 300 கெல்வின். ஆரோட வேல்யூ வந்து நமக்கு வந்து மாறும். எனர்ஜியாக இருந்தால் நமக்கு வந்து வேற மாதிரி வேல்யூ வரும். அப்புறம் லிட்டர் அட்மாஸ்பியர் இருந்தால் நமக்கு வந்து வரும். பாரா இருந்தால் நமக்கு வந்து வேற மாதிரி வரும். ஸோ அப்போ அதோட யூனிட் வந்து நமக்கு வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆரோட வேல்யூ நம்ம வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன்? அப்போ கான்சன்ட்ரேஷன் which is equal to 1.52 divided by 0.08314 into 300. அப்போ what is the value? 1.52 divided by 0.08314 into 300. அப்போ நமக்கு என்ன வரும்னா 24.942. அப்போ which is equal to 1.52 divided by 24.942, which is equal to நமக்கு என்ன வருதுன்னா கான்சன்ட்ரேஷன் 0.061 மோலாரிட்டி கேபிட்டல் எம் வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா இது வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட். இங்கே நம்ம டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம என்ன கேபிட்டல் எம் வந்து மோலாரிட்டி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் எம் வந்து மோலாரிட்டி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து எப்படி சொல்யூஷன் வந்து உங்களுக்கு எப்படி மேபி ஸ்கூல்ல கூட உங்களுக்கு இந்த மாதிரி டீச் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் நமக்கு என்னக்குன்னா பை ஈக்குவல் டு சிஆர்டி இல்லையா? அப்போ பை வந்து பார்த்தீங்கன்னா 4.98ன்னு போடுவாங்க. 4.98 சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து சிக்கு வந்து என்ன, சி கான்சன்ட்ரேஷன் என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வந்து வால்யூம் இல்லையா? அப்புறம் ஆர் வந்து கொடுத்துருப்பாங்க, டி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ 4.98 which is equal to N2 வந்து நமக்கு என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன பண்ணலாம், W2 டிவைட் பை M2 இல்லையா? W2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 36. குளுக்கோஸ் என்னது, குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6 இல்லையா? அப்போ 72 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ப்ளஸ் வந்து நமக்கு 180 வரும். 96 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, 0 ரிமைனிங் 1 10 18 வந்து வருது இல்லையா? 180 வந்து வரும். ஆர் வந்து தெரியாத வேல்யூ மாதிரியே வச்சுப்பாங்க. ஆர் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 0.08314 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஆர் தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு இன்ட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 300 கெல்வின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ஆர் வேல்யூ செகண்ட் கேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப மோர் காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நீங்கள் இந்த டேட்டாலாம் நமக்கு வந்து தேவையே இல்லை. நீங்கள் வந்து பேசாமல் ஒமிட் பண்ணிட்டு போயிடலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கேட்டாங்கன்னா அந்த டேட்டா வந்து நீங்கள் தேவையில்லை, ஒமிட் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டா இருக்குதுன்னேன்னு சொல்லிட்டு அதை பற்றி திங்க் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வந்து பண்ணிப்பாங்க. அதான் நான் எப்பவுமே சொல்றேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதில் அந்த ஃபார்முலா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் வே டு சால்வ் த ப்ராப்ளம்.